வணக்கம். கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல் கூடி சூழாது செய்யும் அரசு அப்படின்னு ஒரு குறள் எழுதியிருக்காரு. கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல் கோடி சூழாது செய்யும் அரசு அப்படின்னு எழுதியிருக்காரு. இதுக்கு என்ன பொருள்னு பார்த்துருவோம். எதையும் ஆராய்ந்து பாராமல் கொடுங்கோல் ஆட்சி செய்யும் மன்னன் குடிப்பெருமையையும் உண்ணும் உணவையையும் ஒரு சேர இழப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் கொடுங்கோல் ஆட்சி செய்யும் மன்னன் குடிப்பெருமையையும் உண்ணும் உணவையும் ஒரு சேர இழப்பான் அப்படின்றதான் இந்த குறளுக்கு பொருள் எழுதியிருக்காரு. கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல் கோடி சூழாது செய்யும் அரசு. எதையும் ஆராய்ந்து பாராமல் கொடுங்கோல் ஆட்சி செய்யும் மன்னன் குடிப்பெருமையையும் உண்ணும் உணவையையும் ஒரு சேர இழப்பான் அப்படின்றதான் அந்த குறளுக்கு பொருள் எழுதியிருக்காரு. இந்த குறள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.